இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FEEP அப்படிங்கிற ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 ரூபாய் நமக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த லோனுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணேன், இதில் இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணுறாங்களா இல்லையா, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலையும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 36 மாதம் வரைக்கும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற லோன் அப்ளிகேஷன் மாதிரி இல்லாமல் ஓரளவு ரீசனபிளாக இருக்கும். மற்ற லோன் அப்ளிகேஷன்லாம் மீட்ரு வட்டி அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா ஓரளவு ரீசனபுளாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியாலாம் வந்து கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இதில் வந்து அவங்க சொல்லியிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 16.75% இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3%லேருந்து மேக்ஸிமம் 3.5% வரைக்கும் உங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3%லேருந்து மேக்ஸிமம் 3.5% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேட் பேமெண்ட் ஃபீ. எப்போவுமே எந்த லோன் அப்ளிகேஷன்ஸில் லோன் எடுத்தாலும் ஆன் டைமில் பேமெண்ட் இது பண்ணுங்கள். அப்படி ஆன் டைமில் பேமெண்ட் இது பண்ணலைன்னா உங்களுக்கு லேட் பேமெண்ட் ஃபீ வந்து போடுவாங்க. ஸோ இந்த லேட் பேமெண்ட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டில் 3% வரைக்கும் உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைனாலும் ஸோ உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எடுக்கக்கூடிய லோனை எப்போ வேணாலும் ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்போ ஃபார்க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட். மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா ஃபார்க்ளோசிங் ஃபீ வந்து உங்களுக்கு 2.5% அப் டு 4% வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை சேர்த்து தான் நீங்கள் வந்து பே பண்ணி உங்களோட லோன் அமௌண்ட்டை ஃபார்க்ளோஸ் வந்து பண்ண முடியும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லோன் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஓரளவு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கணும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 750க்கு மேலே இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம். ஓரளவு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயும் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரெஷராக இதில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதில் அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி தான் நமக்கு லோன் அப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமையே அப் டு 68,000 அப்ரூவ் ஆயிருந்து. அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப நாள் டிலே ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்றாங்க. ஸோ இப்படி தான் வந்து வருது. ஸோ இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் வந்து இதில் லோன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஸ்டார்டட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லாகின் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ப்ராசஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, பர்சனல் டீட்டெயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் லிமிட்டு, அதுக்கப்புறம் KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சிங்கிளா மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட கம்பெனி அட்ரஸ் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. வேர் டு யூ ஸ்டே அப்படின்னு கேட்டிருக்காங்களே. ஸோ இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கான எலிஜிபிலிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் நமக்கு லோன் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சது. சரி, அப்போ நமக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ
டு ப்ரொவைட் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ நமக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து எந்த பேங்க்ல கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை 2 வழியில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மெத்தட், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் மெத்தடை கொடுத்து தான் நான் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வெரிஃபை பண்ணியிருக்கேன். வெரிஃபை பண்ணி கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணி நமக்கு ஓரளவு இன்கம் வந்து நம்ம என்ட்ரு பண்ண இன்கம் வந்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான லோன் அமௌண்ட் நமக்கு அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 29,000 மட்டும்தான் நமக்கு எலிஜிபிளாக இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் காமிச்சிருந்தது ப்ரீ அப்ரூவ்டு எவ்வளோ, நமக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு லோன் வந்து ப்ரீ அப்ரூவ்டு அந்த ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 29,000 கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நீங்கள் இதில் லோனுக்கு ட்ரை பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்காது. அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமே உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து காமிக்கும். அதை விட அதிகமான லிமிட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 லேக்குக்கு மேலே உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு அப்ரூவ்டான அமௌண்ட்டுக்கு நம்ம கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்க இந்த கேப்சாவை இங்கே வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. கேஒய்சி கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட லோன் டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29,000. ஸோ 29,000 ரூபாய் நம்ம வந்து லோன் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வேரி பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டோட்டல் இன்ட்ரெஸ்ட், ஸோ நம்ம வந்து 29,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கான மந்த்லி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 5,439 ரூபாய் வந்து வருது. டோட்டலாக வட்டி நம்ம பே பண்ணக்கூடிய வட்டி 6 மாதத்துக்கு 29,000 ரூபாய் நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா 2,674 ரூபாய் வட்டி மட்டுமே நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ வட்டியும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து ஓவராலாக நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32,634 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணுறோம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து டிஃபர் ஆகும். உங்களோட சிபிலை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் எல்லாமே ஓகே அப்படி நீங்கள் வந்துட்டு கீழே கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ண சொல்லும். உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இந்த பணத்தை வந்து கிரெடிட்டட் பண்ணணுமோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறமா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ சைன் வந்து பண்ண சொல்லும். அந்த இ சைனுக்கு உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதையும் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த ஃபைனலாக இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் 29,000 தான். இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 960 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. அந்த 960 ரூபாயும் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்து சேர்த்து தான் 29,000 ரூபாய் லோனை வந்து 29,960 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனில் நான் சொன்ன மாதிரி 3%லேருந்து மேக்ஸிமம் 3.5% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1 லேக்குக்கு மேலே லோன் ரெக்யூர்மெண்ட் இருக்கிறவங்க இந்த லோன் ஆப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு அப்போ 1 லேக்குக்கு மேலே தேவைப்படுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க.